ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். இன்றைக்கி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் ஊசலாடிட்டு தான் இருந்துச்சு. ஸோ நிஃப்டி 50 நான் பார்க்கும்போது காலத்தால் ஒரு 50 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருந்தாங்க. பட் நம்மளோட போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது பிளட் பாத்தில் தான் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்ட் மாறி இருக்குது. மார்க்கெட்டை பேங்க் நிஃப்டி வந்து காப்பாற்றிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 1091 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 49,156 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. நிஃப்டி 23,038 பாயிண்ட்ஸில் இருக்குது. 200 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்கிறாங்க. சென்செக்ஸ் 860 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்குது. 76,220 பாயிண்ட்ஸ் மேலே சென்செக்ஸ் பாசிட்டிவில் இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் செஷனுக்கு அப்புறம் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. காலத்தால் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் ட்ரெண்ட், விச் மீன்ஸ் நிஃப்டி பார்க்கும்போது 50 பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவில் இருந்தாங்க. பட் நம்மளோட போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது பிளட் பாத்தில் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுபோக செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபஸ்ட்டு காலத்தால் வந்து ரியாலிட்டி, அது போக சில செக்டார் பிஎஸ்சி பேங்க் அது மாதிரி செக்டார் தான் பாசிட்டிவில் இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஃபார்மா மிச்சம் எல்லா செக்டாருமே பாசிட்டிவில் இருக்கிறாங்க. ஃபார்மா செக்டார் மட்டும் 1% மேலே நெகட்டிவில் இருக்குது. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் 3% மேலே பாசிட்டிவில் இருக்கிறாங்க. அதுபோக ஆக்சிஸ் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4% மேலே பாசிட்டிவில் இருக்கிறாங்க. அடுத்தது ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 4% பாசிட்டிவ். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்றைக்கி ஒரு 3% மேலே போயிருக்கிறாங்க. நேற்று வந்து தர்ம அடி வாங்கிச்சு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இன்றைக்கி 3% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. அதுபோக ஐசிஐசிஐ பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இவங்கெல்லாம் ஒரு 2.5% பாசிட்டிவ். பேங்க் ஆஃப் பரோடா, இண்டஸ்இண்ட் பேங்க் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2% கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க் மட்டும் ஒரு 5% வரைக்கும் நெகட்டிவ் போனாங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. கான்ட்ரா பேங்க் ஒரு 1.5% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் இன்றைக்கி வந்து 178 வரைக்கும் போச்சு. ஆக்சுவலி 5% மேலே அடி விழுந்துருந்துச்சு. இப்போ 184 இருக்கிறாங்க. 3.5% நெகட்டிவில் இருக்குது. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ரிசல்ட்ஸ் மார்க்கெட் அக்செப்ட் பண்ணலை. ஸோ ஓவரால்ட்டு ப்ராஃபிட் வந்து ஒரு 5% கீழே விழுந்திருக்கு. 955 கோடி பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,431 கோடியாக இருக்குது. அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதில் கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் குறைஞ்சிருக்கு. கிராஸ் என்பிஏ 2.09% இருந்தது முந்தின குவார்ட்டரில். இப்போ அது 1.95% குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.57% இருந்தது முந்தின குவார்ட்டரில் 0.49% குறைச்சிருக்காங்க. அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் இதில் ப்ரொவிஷன் பார்க்கும்போது 292 கோடி அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 158 கோடி இருந்திருக்கு முந்தின குவார்ட்டர். இப்போ அது இந்த ரேஞ்சுக்கு அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டோட்டல் டெபாசிட் ஒரு 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் நெட் அட்வான்ஸஸ் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட க்ரோத்து 11% இருக்குது. ஃபெடரல் பேங்கோட கிரெடிட் கார்ட்ஸு அதுவும் ஒரு 24% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் அடி வாங்கின பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து இன்றைக்கி விழுந்திருக்கு. பட் மற்றபடி ரிசல்ட்ஸில் பெரிய அளவில் நெகட்டிவ் ட்ரெண்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் டெபாசிட் தான் மற்ற பேங்க் எல்லா பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆட்டு டெபாசிட் ஒரு 10% தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுவும் சில பேங்க்ஸ்லாம் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1% to 2% அந்த ரேஞ்சில் தான் வளர்ச்சி இருக்குது. ஸோ மேஜராட்டு பேங்க்குக்கு இப்போ இருக்க பிரச்சனை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் தான். ஸோ ஓவரால் இன்னைக்கு ஃபெடரல் பேங்க் இந்த அடி வாங்குறதுக்கு அவங்களோட ரிசல்ட்ஸ் மார்க்கெட் அக்செப்ட் பண்ணலை. அடுத்தபடியாட்டு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாக் வந்து 113 ரூபா போனாங்க. கிட்டத்தட்ட 5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. இவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் 28% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4,604 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போது 9,420 கோடியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 0.8% தான் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது போக அசட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முந்தின குவார்ட்டரில் 4.36% இருந்த கிராஸ் என்பிஏ இப்போ 3.85% குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.98% இருந்ததை 0.82% குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட மற்ற டெபாசிட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது விச் மீன்ஸ் குளோபல் டெபாசிட் ஒரு 3.76% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டோட்டல் பிஸ்னஸ் 4.70% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் 5.94% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரீட்டைல் அக்ரிகல்ச்சர் எம்எஸ்எம்இ பார்க்கும்போது ஒரு 9.26% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரீட்டைல் அட்வான்ஸஸ் 16.36% க்ரோத்து, அக்ரிகல்ச்சர் செக்டார் 4.3% க்ரோத்து, எம்எஸ்எம்இ செக்டார் 6.34% க்ரோத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரேமோட விச் மீன்ஸ் இந்த ரீட்டைல் அக்ரிகல்ச்சர் எம்எஸ்எம்இ இதை சேர்த்து தான் ரேம்னு சொல்லுவாங்க. இந்த பேங்கோட டொமஸ்டிக் அட்வான்ஸஸுக்கு 56.69% வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் கான்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 16.72% இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால இன்றைக்கி ஸ்டாக் வந்து 5% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. டாடா ஸ்டீல் இன்னைக்கு ஓப்பனிங்கில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருந்தாங்க. ஸோ நேற்று ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருந்துருந்துச்சு டாடா ஸ்டீலில். இன்னைக்கு 130 ரூபா சமயத்தில் இருக்குது. 130 ரூபா 129 ரூபா அந்த ட்ரெண்டில் மாறி ட்ரேட் ஆகுறாங்க. கால்த்தால் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
130 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 2.5% பாசிட்டிவ்ல இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாட்டு டாடா பவர் சோலார் எனர்ஜின்னு ஒரு அவங்களோட சப்சிடரி இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 455 கோடி சோலார் மாடியூல் கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 455 கோடி வேல்யூ உள்ள சோலார் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சப்ளை பண்ணுற கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி டாடா பவர் தரப்புல வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. JSW குரூப்ல வந்து ஒரு அப்டேட், இவங்க காப்பர் பிசினஸ்க்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏன்னா ஜார்க்கண்ட் மைனிங் பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. அது ஒரு 20 இயர் கான்ட்ராக்ட், அதில் வந்து 2200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி JSW குரூப் தரப்புல வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் LNG, இதுவும் இன்னைக்கு ஸ்டாக் வந்து ஒரு 3% நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸ் நேற்று வந்துருந்துச்சு. பெட்ரோநெட் LNG கடைசியாக நான் கன்சிடர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 270 ரூபா வரைக்கும் கன்சிடர் பண்ணேன். அதுக்கப்புறம் அது 300 ரூபா 350 ரூபாலாம் தாண்டி போச்சு. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட், இன்னைக்கு 300 ரூபா வந்தாங்க, கடைசியில் இப்போ 303 ரூபா சம்திங்கில் இருக்குது பெட்ரோநெட் LNG. ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் ஒரு 26% அதிகரிச்சிருந்துச்சு. 867 கோடி பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ராஃபிட் வந்து குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 2.3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே இயர் ஆன் இயர் பேசிஸில் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 17% கீழே விழுந்திருக்கு, 12,227 கோடியாக இருக்குது. பட் குவார்டர் பேசிஸ்லேயும் ரெவன்யூ 6% கீழே விழுந்திருக்கு. எபிட்டா 1247 கோடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 10.2% இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 270 கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். பட் வேல்யூஷன் கொஞ்சம் குறவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டாக் வந்து எகைன் ஒரு 250 அந்த ட்ரெண்ட்லாம் ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பொறுமையாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. பெட்ரோநெட் LNGயில் ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் வராங்க. மேபி 270 பிரேக் பண்ணி கீழே போக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது பெட்ரோநெட் LNGயில். அதனால் பொறுமையாக இருந்து யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. இப்போதைக்கு இதில் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% பீக் லெவல்லேருந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து பீக் லெவல்லேருந்து 20% கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 12 அது 10% அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20% டவுனு. இதில் வந்து மோஸ்ட்லி ஒரு 5 ஸ்டாக்ஸ் தான் க்ரீனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்மால் கேப் இண்டெக்ஸில். முக்கியமாக நான் பார்க்கும்போது ஏஞ்சல் ஒன்று, KEC இன்டர்நேஷனல், இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ்லாம் தர்ம அடி வாங்கியிருக்கு. அது மாதிரி இவங்க இந்த ஸ்டாக் நம்ம ட்ராக் பண்ணுற அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட், அதுவும் தர்ம அடி. அது வந்து 990 வரைக்கும் இன்னைக்கு வந்தாங்க. கடைசியில் இப்போ மறுபடியும் ஒரு மார்க்கெட் ரீகெயின் ஆகி 1050 அந்த சமயத்தில் அந்த ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அமர் ராஜா பேட்டரிஸ். நான் சொன்ன அது 1000 பிரேக் பண்ணி வர பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி வந்துட்டாங்க. பட் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். February 10-15 அது ரிசல்ட்ஸ் வரும். அது பார்த்துட்டு அமர் ராஜா பேட்டரிஸ் பக்கம் போகலாங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரி ஸ்மால் கேப்பில் சுஸ்லான் எனர்ஜி இப்போ அது மீண்டு வந்துட்டாங்க. அதோட ஷேர் ப்ரைஸும் பயங்கரமாக அடி. சுஸ்லான்லாம் 80 ரூபா தாண்டி போன ஸ்டாக்கு இப்போ 48 ரூபா அந்த ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்களோட 52 வீக் லோ 35 ரூபா. சுஸ்லானும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க. நான் அந்த ஸ்டாக்கில் நிறைய வாட்டி சொன்னேன், ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் கீழேருந்து மேலே போகுது அப்படின்னா அதில் நமக்கு ஒரு ட்ரெண்ட், விச் மீன்ஸ் நமக்கு தேவையான ப்ராஃபிட்டை எடுத்துடணும். அது வந்து ரொம்பவும் மேலே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா இதுதான் நடக்கும்னு நான் சொன்னேன். ஸோ அது மாதிரி தான் அது ஒரு பீக் லெவல் போயிட்டு கீழே வராங்க. நான் வந்து 8 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 70-60 எல்லாம் பண்ணியிருப்பாங்க, சம்திங் 80லையும் பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப இன்னும் மேலே போகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா பாதிக்கு பாதி வாஷ் அவுட் ஆகிடுச்சு சுஸ்லான் எனர்ஜி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ITC இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஃப்ளாட் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. ITC 439 சம்திங்கில் இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெங்கால் அந்த மாதிரிப்பட்ட ஏரியாஸில் ஒரு மல்டிபிள் செக்டரில் நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் 1800 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த ஏரியாவில் ITC இன்ஃபோடெக் மூலமாட்டு ஒரு AI ஹப் வந்து அமைக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹோட்டல் செக்மெண்ட் மட்டும் இல்லை, ITC FMCG செக்மெண்ட் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு IT கம்பெனியும் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் 7500 கோடி வந்து பெங்காலில் லாஸ்ட் 7 to 8 இயர்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ITC கொடுத்த ஓவரால் அப்டேட்ஸ். January 29 லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற அப்டேட்டையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது சைனாவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியான DeepSeek, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமானது தான். விச் மீன்ஸ் ChatGPT இருக்குது, அதுக்கு சேலஞ்ச் ஆட்டு வந்த இது. நேற்று ChatGPT ஓவர்டேக் பண்ணி இவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டாங்க. DeepSeek வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT ஓவர்டேக் பண்ணி இவங்க வந்துட்டாங்க. அதனால நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்டில் விச் மீன்ஸ் வால் ஸ்ட்ரீட்டில் பயங்கரமாக செல்லிங்க. NVIDIA அந்த மாதிரிப்பட்ட டெக் பேஸ் ஸ்டாக்லாம் போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. அதில் NVIDIAலாம் பயங்கரமாக விழுந்திருக்கு. 17% அந்த ரேஞ்சிலலாம் விழுந்திருக்கு. அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷனும் பயங்கரமாக வைப் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா இவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய காம்படிஷனாக வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி. DeepSeekலையும் பார்த்தீங்கன்னா நேற்று ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் பெரிய அளவில் ஒரு சைபர் அட்டாக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து
டீப் சீக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. விப்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரைஸ்லாண்ட் கேம்பினா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட வந்து ஒரு 5.5 இயர்ஸ் டீலில் வராங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடி சர்வீஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரைஸ்லாண்ட் கேம்பினா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா டீலில் வராங்க அப்படின்னு சொல்லி விப்ரோ அப்டேட் கொடுத்துருக்காங்க. மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2022 அப்போ வந்து ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் 350 அப்படிங்கிற ஒரு பைக்கை லான்ச் பண்ணாங்க. அது வந்து 5 லட்சம் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோனை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஈச்சர் மோட்டர்ஸ் இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அந்த ஆர்இசி லிமிடெட், பிஎஃப்சி லிமிடெட் விச் மீன்ஸ் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இன்னொன்று வந்து ஆர்இசி லிமிடெட். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் வர உங்கள்கிட்ட போஸ்ட் பண்ணேன். இதில் ஆர்இசி லிமிடெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 418 வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் தான். இந்த பவர் ஃபைனான்ஸ் செக்டருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனிஸ் தான் அந்த 2 கம்பெனியுமே. இதில் ஆர்இசி 418 ரூபா வரைக்கும் வந்திருக்காங்க. அதே மாதிரி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 400 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணி 383 வரைக்கும் இன்னைக்கு வந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். பட் பொறுமையாகவே யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பிஇசிலையும் சரி, பிஎஃப்சிலையும் சரி, அதே மாதிரி ஆர்இசிலையும் சரி, பொறுமையாகவே யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. எல்என்டி என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து உஸ்பெகிஸ்தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஐ எனேபிள் டேட்டா சென்டர் வந்து பில்ட் பண்ண இருக்கிறாங்க. இதுக்கு வேண்டி அவங்களுக்கு ஒரு 2500 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்என்டி தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது லார்சன் அண்ட் டியூபோ கொடுத்த அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 705 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்தாங்க. 705 இப்போ வந்து ஒரு 730 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காலையில் ஒரு 1.5% நெகட்டிவ் வந்தது, கடைசியில் இப்போ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட ப்ராஃபிட் வந்து ஒரு 14% வரைக்கும் கீழே விடும். ஜேஎல்ஆர் ரெவன்யூ வந்து அண்டர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைனாவில் அவங்களோட ஜேஎல்ஆர் ரெவன்யூ வந்து சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஜேஎல்ஆர் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவரால் ஜேஎல்ஆர் ரெவன்யூ அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. எப்படி ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாட்டாவோட நெக்ஸான் அதில் சிஎன்ஜி மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் கலரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 12.70 லேக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ் கிரியேட்டிவ் பிஎஸ் ஃபியர்லெஸ் ப்ளஸ் பிஎஸ் அப்படிங்கிற இந்த டார்க் வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸான் சிஎன்ஜி டார்க் 3 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க டாடா நெக்ஸான். ஸோ அதை மாடலை பார்க்கவே ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஷோரூம் ப்ரைஸ் தான் 12.70 லேக்ஸ். பட் அது வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது அதிகமாட்டு வரும். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஃபார்மா செக்டர்லாம் தர்ம அடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாட்கோ ஃபார்மா காலத்தில் எடுத்து பார்த்தோன்னா 5% காலி, 1110 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. அடுத்தது மீண்டும் இப்போ ஒரு 1.5% நெகட்டிவ்ல 1162 ரூபாயில் இருக்குது. இப்போ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. டாக்டர் ரெட்டி லேபார்ட்டரிஸ் காலத்தில் 1164 ரூபா வந்தாங்க, கடைசியில் இப்போ 1181 ரூபாயில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக சிப்லா 1366 ரூபா வந்தாங்க, கடைசியில் இப்போ 1386 ரூபாயில் இருக்குது. சன்ஃபார்மா காலத்தில் 1693 ரூபா வந்தது, கடைசியில் 1708 ரூபாயில் இருக்குது. 5% வரைக்கும் இன்றைக்கி நெகட்டிவ் போனாங்க, கடைசியில் இப்போ 4.5% நெகட்டிவில் இருக்குது. இன்றைக்கி ஃபார்மா செக்டரில் தான் தர்ம அடி விழுந்திருக்கு. ட்ரையம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் 1200 ரேஞ்சில் வந்து பைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 12.75 லேக் டு 15 லேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்வின் 1200 பைக்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2025 ஸ்பீட் ட்வின் 1200 பைக்ஸ். ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது, 15.50 லேக் வரைக்கும் இருக்குது. இதில் அவங்க மென்ஷன் பண்ணுறது ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் 12.75 லட்சமோ, ஆர்எஸ் வெர்ஷன் அது வந்து 15.50 லேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நான் நியூஸில் கூட பார்த்தேன், அவங்க கீழே கமெண்டில் என்ன போட்டிருக்காங்க, இதுக்கு பைக்கே வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸோட கோஃபவுண்டர் சேனாதிபதி கிறிஸ் கோபாலகிருஷ்ணன், இவருக்கோட நெட்வொர்த்தெலாம் அன்னைக்கு இப்போ போட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவருக்கு மேலே கர்நாடகாவில் உள்ள பெங்களூர் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸு. எஸ்சி அதுக்கு கீழே அந்த ஃபைல் கீழே பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அது சரியான ப்ராப்ளம் என்னென்னா க்ளீனாக பார்க்கல. இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லுஃப்தான்ஸா அங்கே வந்து ஒரு ஜிசிசி வந்து செட்டப் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் கெப்பாசிட்டி சென்டர் வந்து லுஃப்தான்ஸா இந்தியாவில் வந்து செட்டப் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இதுக்கு வேண்டி அவங்க ஒரு $300 மில்லியன் ஐடி கான்ட்ராக்ட் வந்து ரினியூ பண்ணுவாங்க ஜெர்மன் ஏர்லைன் சோர்ஸ் மூலமாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட். இன்ஃபோசிஸ் இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. உக்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரால் நிறைய சில்ட்ரன் வந்து அவங்களோட எஜுகேஷன் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த என்ஜிஓ ஸ்ட்ரீட் சைல்டு அப்படின்னு சொல்லி ஒன்று மென்ஷன் பண்ணி ஒரு 3 இயர் டீல் வந்து போட்டிருக்காங்க. அந்த உக்ரைனில் வந்து வாரால் அஃபெக்ட் பண்ண பீப்புள்ஸுக்கு வந்து ப்ராப்பர் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு வந்து இந்த 3 இயர் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபோசிஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பிளட் பாத் கண்டினியூவாக தான் போயிட்டு இருக்குது. ஆனால் பிளட் பாத்னா இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருக்குது, மேபி நாளைக்கு அடிக்கலாம். ஸோ இன்னைக்கு பாசிட்டிவ் போயிட்டு நீ மார்க்கெட் டெஃபினட்டாக பாசிட்டிவ் ட்ரெண்டில் போகும்னு நினைக்காதீங்க.
நிறைய ஸ்டாக் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம ட்ராக் பண்ணுற ஸ்டாக்கு. அதனால மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. இன்னைக்கு கூட நிறைய ஸ்டாக் கால் தலை ஆப்போர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. 1-2 பிக் பண்ணிக்கோங்க. பல்க் பையிங் அவாய்ட் பண்ணுங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.